நம்ம சேனலில் செருப்பு ஷூ பற்றிலாம் நிறையா பேசியிருக்கோம். எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்லாம் சொல்லியிருக்கோம். பட் அந்த ப்ராடக்ட்டை எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற வீடியோவை இது வரைக்கும் நம்ம போடலை. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி கேர் பண்ணுறது, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஃபைனலாக ஸோ ஒரு ஷூ அண்ட் ஸ்லிப்பரை கேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே ஒரு சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்றும் எது என்ன ப்ராடக்ட் அது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம லைனாக பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு Gtrendz. I am Gunasekar, the Footwear Explorer. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இதுதான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அரிய வகை பொருள், யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்ன அப்படின்னா ஒரு ஷூ ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ஷூ ப்ரஷ் அப்படிங்கிறது நம்ம ஸ்லிப்பர் ஆர் ஷூ எதை கேர் பண்ணிக்கிறதுக்குமே நமக்கு தேவைப்படுற ஒரு பேசிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஷூ ப்ரஷ்ஷு. ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம், எவ்வளோ ஷூ ப்ரஷஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் ஏன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா இதோட மெட்டீரியல் வந்து நமக்கு நைலான் கிடையாது, ஒரு நேச்சுரல் ஹேரில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ நார்மலாக உங்களுக்கு அந்த நைலானில் வரக்கூடிய ப்ரஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபாய் கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் வருது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு லெதர் ஷூ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு பாலிஷிங் பண்ணுறதுக்கு நைலான் ப்ரஷ் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம பாலிஷிங் பண்ணுற அந்த டெண்டன்சி வந்து கொஞ்சம் ஒரு ரஃப்பான ஒரு ஃபினிஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதோட டோன் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டு இந்த வெள்ளை கலர் டப்பா தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஷூவோட க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் வேக்ஸ்க்கு இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வேக்ஸை விட அது கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். தென் இதில் இருக்க கலர் பார்த்தீங்கன்னா டேன், பிளாக், உங்கள் ஷூ என்ன கலர் இருக்கோ அதில் எல்லா கலருக்குமே இதில் வந்து பாலிஷ் அவைலபிளாக இருக்கும். ஒரு சில யூனிக் கலர் ஆலிவ் இந்த மாதிரி கலருக்கு வந்து அதில் பாலிஷ் அவைலபிளாக இல்லாதனால நியூட்ரல் கலர், நேச்சுரல் கலர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து எந்த ஷூ கலராக இருந்தாலுமே அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த ப்ராடக்ட்டில் அடிஷ்னலாக நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பாலிஷை கையில் எடுத்துகிட்டு ஷூ ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அப்ளை பண்ணோம்னாவே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை இந்த மாதிரி பாலிஷ் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக ரெக்ஸின் அண்ட் லெதர் ஷூக்கு இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஷூ சைனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு ஆயிலாக ஒரு சின்ன ஒரு 6 ml ஒரு ஆயில் கொடுத்து அட்டாச் இதுக்குள்ளே வந்து ப்ரஷ்ஷும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அடிஷ்னலாக ப்ரஷ் வாங்க வேண்டிய அவசியம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம போகிறப்ப இருக்காது. ஸோ அது என்னங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ளே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ப்ரஷ் வந்து அட்டாச்சாகவே இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அந்த ஷூக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சிருவாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா இந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சாஃப்டான ஃபோமில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷூவோட ஷ்ரிங்கிங் அந்த த்ரெட் இருக்க ஏரியாவில் எல்லாமே இந்த ப்ரஷ் பட்டு கிழிஞ்சி போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நார்மல் கிளாத் எடுத்து ஷூவை கம்ப்ளீட்டாக ஷூக்கு மேலே இருக்க அந்த டர்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஷைனர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ஷைனோட லைஃபும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஷூவில் இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ரிசல்ட்ஸை கண்டிப்பாக நமக்கு அது கொடுக்கும். ஸோ இது வந்து ஷூ சைனர். இதுலேயும் வந்து நமக்கு எல்லா கலருமே இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் நார்மலாக நமக்கு அவைலபிளாக இருக்கும். யூனிக்கான கலர்ஸ்க்கு இந்த மாதிரி நேச்சுரல் கலர் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா ஷூக்குமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நிற்க மாட்டீங்க, நம்ம இப்படி படுக்க வச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து வேக்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாருமே லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நான் ஸ்கூல் போகிறப்பல அதெல்லாம் போட்டுருந்தாங்க. அப்போ வந்து இந்த ப்ரஷ்ஷில் தொட்டு அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். பாக்ஸை ஓப்பன் பண்ணாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருவது. அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிச்சது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்ம எடுத்து ஷூ மேலே அப்ளை பண்ணோம்னா அந்த ஷூ வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங்கான ஃபினிஷை நமக்கு கொடுக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற டேஸில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே ப்ராடக்ட் தான் இது இப்போயும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 30 ரூபா தான் வருது. நான் படிக்கிறப்போ 18 ரூபா இருந்தது. ஸோ இப்போ வந்து அது 30 ரூபா இருந்துச்சு இந்த பாலிஷோட ரேட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெனவேட்டர். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது. இது வந்து ஷூ பாலிஷ் கிடையாது, இது வந்து ரெனவேட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இதோட யூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெதர் ஷூ யூஸ் பண்ணுறோம். ஷூ அண்ட் நியூபர்க் லெதர் ஷூஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதில் நிறையா வந்து நம்ம யூஸ் பண்ணால் கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அந்த ஃபேடிங்கை கம்மி பண்ணி நேச்சுரல் கலர் நமக்கு வெளியே கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ரெனவேட்டர் யூஸ் பண்ணலாம். உட்லேண்ட் ப்ராடக்ட்ஸில் உட்லேண்ட் கேர் அப்படின்னு சொல்லியே வந்து ரெனவேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அதோட ரேட் வந்து 245 ரூபா. இதே சைஸ் இருக்கக்கூடிய பாட்டில். பட் இந்த பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ரெனவேட்டரோட ரேட் வந்து ஜஸ்ட் ஒரு 90 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக ஓரளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தர மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே தாராளமாக இந்த மாதிரி பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது. இதில் ஆலிவ் கலர் அவைலபிளாக இருக்குது, டேன் அவைலபிளாக இருக்குது, பிளாக்கும் இருக்குது. பட் நான் கையில் வச்சிருக்க நேச்சுரல் கலர். ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட் வந்து நம்ம எல்லா கலர் ஷூக்கும் யூஸ் பண்ண முடியும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு கேரிங் கிட் கிடையாது, பட் ஒரு நீட்ஃபுல்லான ஆக்சசரி. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து
ஒரு 10ல் 2 பேர்த்துக்கு வந்து ஆர்ச்சில் வந்து ஃப்ளாட் ஃபுட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்ச் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். காலில் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் பெயின் க்ரியேட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு அடிஷ்னல் திங்ஸுமே இல்லாமல் ஷூவோட மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ச் சப்போர்ட், சிலிக்கான் ஆர்ச் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் தான். இது வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு ப்ராடக்ட். இது எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம காலோட ஆர்ச் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, காலு கீழே ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கும். அது ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷூக்குள்ளேயுமே நம்ம இது வந்து ரைட் லெக்லேயும் லெஃப்ட் லெக்கும் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கால் கரெக்டாக அந்த இடத்துல படுறப்ப ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும். காலில் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற பெயின், ஃப்ளாட் ஃபுட் இருக்கவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற பெயினை இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு சப்போர்ட்டிங் ஃபீலையும் இந்த ப்ராடக்ட் கொடுக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 rupees வந்து போட்டிருக்காங்க. ஒரு சிலிக்கான் ப்ராடக்ட்டுக்கு இது ரொம்பவே ஆவரேஜான ப்ரைஸ் தான். பிகாஸ் 600 700 இதே ப்ராடக்ட் வந்து வித்துட்டு இருக்காங்க இப்போயும் மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறப்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் டேட். பிகாஸ் நம்ம இதை வந்து வாங்குறதே கால் வலியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி சிலிக்கான் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் இருக்குது. அதை தாண்டி லைஃப் டைம் முடிஞ்சு போன ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறப்ப அது காலில் இருக்கக்கூடிய பெயினை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். பட் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 2வது மாதம் 2021 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணி 1 month தான் ஆகுது. 4 வருஷம் லைஃப் டைம் இருக்கப்போ நம்ம அதுக்குள்ள இந்த ப்ராடக்ட்டை தாராளமாக யூஸ் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த சிலிக்கான் ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்ப, இன்சோல்ஸ் வாங்குறப்போ அது கொஞ்சம் பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ப்ராடக்ட். ஸோ ஒரு மெமரி ஃபோம் இன்சோல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து 2 முக்கியமான அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து நல்லா காஸ்ட்லியான ஷூ வாங்கியிருப்பீங்க, அதுக்குள்ளே மெமரி ஃபோம் இன்சோலும் இருந்திருக்கும். பட் ஒரு 7 மாதம் 8 மாதம் யூஸ் பண்ணுறப்ப ஷூ சூப்பராக இருக்கும். பட் அந்த மெமரி ஃபோம் இன்சோலோட பவுன்ஸ் பேக் டெண்டன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாகவும் நீங்கள் ஷூ மாற்றாமல் இந்த மெமரி ஃபோம் இன்சோல் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து கம்மி ரேட்டில் ஒரு ஷூ வாங்கியிருந்தேன், 600 700 ஷூ வாங்கியிருந்தேன், ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிசைன் சூப்பராக இருக்குது, பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி மெமரி ஃபோம் இன்சோல் தனியாகவே கிடைக்குது. ஸோ நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக கண்டிப்பாக கொடுக்கும். தென் இந்த ப்ராடக்ட்டில் வந்து வரக்கூடிய சைஸ் வந்து ஃப்ரீ சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 6லேருந்து 10 சைஸ் வரைக்கும் எந்த சைஸ் இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டு உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறதுக்கு மார்க்கும் இதிலேயே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்குது. நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கி அது 10மோ 10ஆங்கிற பயத்தில் நம்ம இருக்க தேவையில்ல. ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸு நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் இந்த ப்ராடக்ட்டில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 6லேருந்து 10 வரைக்கும் உங்கள் கால் என்ன சைஸில் இருந்தாலுமே நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்க முடியும். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணி நம்ம ஷூக்கில் வந்து போட்டுக்க முடியும். ஒரு சிலருக்கு வந்து நம்ம வாங்குற சைஸ் செட் ஆகாமல் போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட் கொடுக்குறப்ப நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அப்படிங்கிறப்போ ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் அதை பார்க்குறேன். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து அதுவும் ஒரு இன்சோல் கேட்டகரி தான். பட் இது இன்னும் ஸ்பெஷலான பர்சன்ஸ்க்காக வரக்கூடிய ஒரு இன்சோல் மெட்டீரியல். பார்க்குறக்கே பேக்கிங்கே ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு சிலிக்கான் இன்சோல் தான். ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு ப்ராடக்ட் வெளியே. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு சிலிக்கான் மெட்டீரியலில் கம்ப்ளீட்டாக மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு இன்சோல் மெட்டீரியல். பட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஒரு சின்ன மேடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ஃப்ளாட் ஃபுட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்காக வரக்கூடிய இன்சோல். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து அக்குப்ரெஷரோட கொடுத்துருப்பாங்க. ஸோ டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க, கால் வலி இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா ரிலீஃபிங்கை கொடுக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு சைஸ் வந்து நம்ம 6 to 10 வரைக்கும் கட் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான மார்க்கிங் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டும் கொஞ்சம் இனோவேட்டிவாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தோம்னா 550 rupees வருது. ஸோ கம்ப்ளீட் சிலிக்கானில் வெறும் அந்த ஃப்ளாட் ஃபுட்டுக்கு பேடிங்கு மட்டுமே 250 ரூபா வரப்போ ஒரு கம்ப்ளீட் இன்சோலே வந்து 550 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காலில் பெயின் ஏதாச்சும் கண்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்கு, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல் வேணும், பவுன்ஸ் பேக் எஃபெக்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இன்சோல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக இது உங்களுக்கு கொடுக்கும். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா இது மைக் இதில் நம்ம பார்க்க போகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்ப்ரே. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் காமனாக இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலில் வந்து அந்த ஸ்மெல் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஷூ வேர் பண்ணாலும் ஸ்லிப்பர் வேர் பண்ணாலும் ஆஃபீஸில் போய் நம்ம அந்த ஏசி ரூம்க்குள்ள உட்காரதுக்கே கொஞ்சம் சங்கடப்படும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுட் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஸ்ப்ரே தான், நம்ம பாடிக்கு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி. இது வந்து ஸ்லிப்பர் அண்ட் ஷூஸ்க்கு உள்ளே அடிச்சிக்கக்கூடிய ஸ்ப்ரே. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஃப்ரெஷ்னர் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஷூக்குள்ளே இருக்க அந்த அன்வான்ட் ஆர்டர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நம்ம ஷூ வேர் பண்ணுறப்ப வரக்கூடிய ஆர்டர்ஸையும் இது வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுட்டே இருக்கும். ஸோ 24 hours வரைக்கும் இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். 125 ml வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஒரு 1 month கண்டிப்பாக லைஃப் டைம் கொடுக்கும். பட் இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி, 175 rupees தான் கோட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம வாங்குகிற பாடி ஸ்ப்ரே வந்து 200 rupees ஆவரேஜாக இருக்குது. கம்மி ரேட் சொல்கிறேன், ஆவரேஜாக அந்த ரேஞ்ச் இருக்குது.
ஸோ காலில் ஸ்மெல் வராமல் நம்ம காலை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்ப்ரே வந்து ஒரு 175 rupees அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜான ஒரு ப்ரைஸ் தான் அதுக்கு கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் என்னன்னா ஷூ கேரிங் கிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஷூட் அண்ட் நியூபர்க் லெதரை வந்து கேர் பண்ணுறதுக்கான கேரிங் கிட். இதுலேயே வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்க்கு தனியாக இருக்குது, கேன்வாஸ்க்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையா கேரிங் கிட் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க, பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மெட்டீரியலை கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருப்பாங்க. தென் அடிஷ்னலாக நமக்கு வந்து ப்ரஷ்ஷும் வந்து இதிலே இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம நார்மல் அந்த பாடி ஸ்ப்ரே மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு ஷூக்கு மேலே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னாவே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடும். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ரஷஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தா நமக்கு வந்து நியூபர்க் லெதர் இருக்குது, இன்னொன்று வந்து ஷூட் லெதர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுலேயுமே இந்த பாலிஷை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ் வச்சு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. இதில் சைடில் அந்த கார்னரையும் க்ளீன் பண்ணுறது முதற்கொண்டு எல்லா ப்ரொவிஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் மட்டும் தனியாக இந்த ப்ரஷ் மட்டும் 79 ரூபா தனியாக வருது. இந்த ஸ்ப்ரே வந்து 175 rupees வந்து தனியாக வருது. பட் இந்த பேக்கேஜில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சேர்ந்து நமக்கு 249 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 254 போட்டு அடித்து 249 rupees, ஒரு 4 ரூபா 5 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்களாமா ரெண்டும் சேர்ந்து. ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக தேவைப்படும். வெறும் பாலிஷ் மட்டும் வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரஷ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணுறப்ப நம்ம காலில் வேர் பண்ணுறப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும், லுக்கும் ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு புதுசாகவே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட். இதில் நம்ம பார்த்த ஒரு ப்ராடக்ட்டும் யூனிக்காக தனித்தனியாக எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தனி வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே உங்கள் நியர்பை ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். சப்போஸ் அங்கே அவைலபிள் இல்லை, நிறைய இடத்துல இது அவைலபிள் இருக்கிறது இல்லை, பெரிய பெரிய ஷோரூமில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நார்மலாக போனீங்கன்னா இந்த 2 பாலிஷ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு பாலிஷஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி எங்களால் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்க முடியும்.